மெல்கிசேதேக்கு மற்றும் பஸ்கா குறித்த சத்திய வார்த்தைகளை ஆராயுகையில் பஸ்காவில் அடங்கியுள்ள தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அர்த்தத்தை வேதாகமத்தின் மூலம் உறுதி செய்வோம். வேதாகமத்தில் இயேசுவை ஆட்டுக்குட்டியானவர், நல்ல மேய்ப்பர், தீர்க்கதரிசி மற்றும் பிரதான ஆசாரியர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. பிரதான ஆசாரியரே பலிகளை செலுத்துவதில் வழிநடத்துபவராக இருப்பார். அப்படியானால் ஏன் இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த பிரதான ஆசாரியர் என்று சொல்லப்படுகிறார்? அதுபோன்ற பட்டம் காரணமில்லாமல் கொடுக்கப்படுவதில்லை. மெல்கிசேதேக்கிற்கும் பரலோக ஜனங்களுக்கும் இடையே மிக முக்கியமான தொடர்பு இருப்பதால் வெளிப்படையாக சொல்லப்பட்டுள்ளது. ஏன் அப்படி? இன்று மெல்கிசேதேக்கின் மூலம் பஸ்காவின் சத்தியத்தை பற்றி அறிந்து கொள்வோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரே உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும், இங்கே குமாரன் யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. பட்ட பாடுகளினாலே, வேறு வார்த்தைகளில் சொன்னால் சிலுவையில் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் அவர் என்ன ஆனார்? நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தேவனாலே பிரதான ஆசாரியர் என்று நாமம் தரிக்கப்பட்டார். நம்முடைய ரட்சிப்புக்காகவே இயேசு கிரியை செய்தார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28இல் தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி என்று சொல்லப்பட்டுள்ளது. அவர் எத்தனை முறை தோன்றுவார்? 2ஆம் தரம் தரிசனமாவார் என்று வேதவாக்கியம் சொல்கிறது. பாவத்திற்கும் மரணத்திற்கும் கட்டுண்டவர்களாயிருந்த மனுகுலத்தை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுவித்து அவர்களை ரட்சிப்பதற்காகவே கிறிஸ்து இந்த பூமிக்கு முதல் வருகையிலும் 2ஆம் வருகையிலும் வந்தார். அப்படியானால் நமக்கு ரட்சிப்பை அருள வந்த தேவன் பிரதான ஆசாரியர் என்ற பட்டம் கொண்டிருப்பதன் அர்த்தம் என்ன? ஆசாரியரின் கதாபாத்திரம் என்ன? பலி செலுத்துவதே ஆசாரியரின் பணியாகும். இன்றைய காலத்தில் பலி என்பது ஆராதனையாக இருக்கிறதென்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவர் தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறார். இயேசு தேவனாக இருந்தபோதும் மனிதகுலம் அனைவராலும் சேவிக்கப்படுவதற்கு பாத்திரராக இருந்தபோதிலும் நாம் ரட்சிக்கப்படுவதற்கான ஆராதனையின் வழியை நமக்கு போதிக்க பிரதான ஆசாரியராக இந்த பூமிக்கு வந்தார். அவர் எந்த முறைமையின்படி பிரதான ஆசாரியராயிருக்கிறார்? இவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்படியானால் மெல்கிசேதேக் யார் என்பதை புரிந்து கொள்ள முதலில் வேதாகமத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவன் கேதர்லாகோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிறபோது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் யார் அவர்? உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. அவர் எதை கொண்டு வந்தார்? அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. ஆபிரகாம் யுத்தத்தில் வென்று திரும்புகையில் அவனை ஆசீர்வதிக்க அப்பம் திராட்சரசம் கொண்டு வந்த மெல்கிசேதேக்கை சந்தித்தார். அக்காலத்தில் ஆசாரியர்கள் ஆட்டுக்குட்டி, வெள்ளாடு அல்லது பறவைகளையும் கூட இரத்தம் சிந்துதலின் பலியாக செலுத்துவது வழக்கமாக இருந்தது. ஆனால் மெல்கிசேதேக்கோ அப்பம் திராட்சரசத்தை வழங்கினார். அது மிகவும் வழக்கமற்றதாக இருந்தது. பலி செலுத்துவதில் பொதுவான முறை போல் இல்லாதிருந்தது.
அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து மீண்டும் 18ஆம் வசனத்தை பார்ப்போம். அவனை ஆசிர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இங்கு தேவனுக்கென்று ஒதுக்கப்பட்ட தசமபாகம் யாருக்கு வழங்கப்பட்டது? மெல்கிசேதேக்கிற்கு வழங்கப்பட்டது. இயேசுதான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த பிரதான ஆசாரியர் என்று எபிரேயர் 5ஆம் அதிகாரம் சொல்கிறது. எனவே இயேசு பலி செலுத்தும் போது, அதாவது ஆராதனை செய்யும் போது, அவர் எதை கொண்டு வர வேண்டும்? மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் பதிலை காண்போம். 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்ப்போம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நகரத்திலே இன்னானிடத்திற்கு போய், என் வேளை சமீபமாயிருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடே கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்குச் சொல்லுங்கள் என்றார். 26ஆம் வசனத்தை பார்ப்போம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அவர் பஸ்கா திராட்சை ரசத்தின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினபோது அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. அதனால்தான் இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த பிரதான ஆசாரியராக இருக்கிறார். பஸ்காவின் மூலம் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்று சொன்னார். பின்னர் அவர் ஒரு பாத்திரத்தில் திராட்சரசத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது பாவமன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்று சொல்லி வெளித்திட செய்தார். எனவேதான் வேதாகமம் பழைய ஏற்பாட்டு மெல்கிசேதேக்கிற்கும் புதிய ஏற்பாட்டு மெல்கிசேதேக்கான இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவை நிழலும் நிஜமுமாக விளக்குகிறது. மெல்கிசேதேக்கின் ஆராதனை முறையின் வாயிலாக அப்பம் திராட்சரசத்தினால் பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன், பேரழிவிலிருந்து ரட்சிப்பு எனும் விலையேற பெற்ற ஆசீர்வாதங்கள் வழங்கப்படுகிறது என்பதை இன்று தேவன் நமக்கு போதிக்கிறார். ஆபிரகாம் மாம்ச மெல்கிசேதேக்கிடமிருந்து அப்பம் திராட்சரசத்தோடு மாம்ச ஆசீர்வாதங்களை பெற்றது போலவே, இன்று ஆவிக்குரிய மெல்கிசேதேக்கான இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக நித்திய ஜீவனின் ஆசீர்வாதத்தையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்.